பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு அசைவாடுங்கப்பா. நீர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கலாம். மன வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு, வியாதியின் துயரத்தோடு வந்திருக்கலாம். நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிட, ஆண்டவரே, நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பி ஏவுங்கப்பா. பேசுங்க, இடைப்படுங்க. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜபத்திலும் உடைய கரம் இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் இனிமையான நாமம். ஆமென். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அவருடைய நாமம் சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமம் சொன்னாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, பூஸ்ட் குடிச்ச மாதிரி. இந்த பாடல் இப்படியா சொல்றது: இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாடலாமா? கரங்களை தட்டி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின். ஆமாங்க, மறுபடியும் சொல்லலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப பாரிமல தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஆமென். பாரெங்கும் வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். ஆமாங்க, நம்பினோரை கைவிடாத நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஓ எஸ் ஜீசஸ். சாத்தானின் சேனை
அவருடைய நாமத்துக்கு இணையாக ஒரு நாமமும் இல்லை. ஆமென். ஹalleluya. praise the lord. எரேமியா 31:25 இப்படியா சொல்லுது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியா போட்டிருக்கு, நான் களைப்படைந்தவரை ஊக்குவித்து சோர்ந்து போனவர்களை என்ன பண்ணுவேன்னா திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறார். ஆமென். ஒருவேளை களைப்படைந்து சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனா என்ன சொல்றாரு, களைப்படைந்தவர்களை ஊக்குவித்து சோர்ந்து போனவர்களை திருப்தியாக்குவேன். ஆமென். காலைவேளையில் ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் களைப்படைந்து வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோர்ந்து போனவர்களை நான் என்ன பண்ணுவேன், ஊக்குவிப்பேன். களைத்து போனவர்களை நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அதே எரேமியா 31:10 எப்படியா போட்டிருக்கு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுகிறாராமா. ஒரு மேய்ப்பன் எப்படி ஒரு மந்தைய அவன் எப்படி ப்ரொடெக்டிவா எல்லா ஆடையும் பார்த்து 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 அவன் எப்படி காப்பாற்றுகிறானோ, அதே போல என்னையும் உங்களையும் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் தனது மந்தையை ஒரு மேய்ப்பனை போன்று கவனித்துக் கொள்வாராம். எப்படி கவனித்துக் கொள்கிறாராம்? ஒரு மேய்ப்பன் எப்படி கவனிக்கிறானோ அதே போல கவனித்துக் கொள்கிறான். அவன் என்னையும் உங்களையும் 24/7 ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன பண்றாரு, அவர் பார்த்துக்கிட்டு என் பிள்ளை அவன் போற வர இடத்துல எல்லாம் பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும் அப்படின்னு அவர் என்னையும் உங்களையும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறாராம். ஆமென். ஹalleluya. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். தாவீது எப்படி ஆண்டவரை ஆராதிச்சானோ அதே போல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை கேட்கலைங்க. அப்பாடா, காலையில எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஃபாஸ்டிங்கா வந்திருக்கீங்களா? ஆனா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய பலத்தை தந்து நடத்துகிற தேவன். ஆமென். ஹalleluya. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். ஆமாவா இல்லையா? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் முடியுமா? எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய கடமையாயிருக்கு. ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா சொல்லலாமா?
ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமாப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்க அப்பா எஸ் ஜீசஸ். ஓ ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். மறுபடியும் சொல்லமா? தாவீதைப் போல, தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தை துதித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சார்ல்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ண சாங் கேட்டீங்க? நிறைய பேர் கேட்டிங்களா? நிறைய பேர் பார்க்கல. ஓகே. அதில் ஒரு சாட்சி ஒன்று போட்டிருந்தாங்க அண்ணன், அது படிச்சிங்களா அப்படின்னு தெரில. அந்த பாடல் எழுதி 15 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் கரெக்டாக எங்கள் அண்ணனுடைய திருமண நாள் அன்று ஊட்டியில் திருமணத்துக்கு எல்லாம் ஆயத்தம் ஆகிக்கொண்டிருந்த பொழுது மணமகன் வந்து நின்றுட்டாங்க. மணமகள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எப்போவும் மணமகள் வர்றதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ அந்த லேட் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் விட்டாங்க. ஆனால் லேட் ஆனது இன்னும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு போய் அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, எங்கள் அண்ணியோட அப்பா வந்து திடீர்னு என்ன ஆகிட்டாங்கன்னா மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டு நினைவு இல்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணிக்கு என்ன அப்படின்னா, நான் எல்லாரும் சொல்கிறாங்க நீ கல்யாணத்துக்கு போயிரு, அப்பா எப்படியாவது இது பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணி என்ன சொல்கிறாங்க, இல்லை முடியாது, நான் கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் தான் என்ன பண்ணுவேன் கல்யாணம், எங்கள் அப்பா கூட நான் நடந்து போகணும் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். டிலே ஆகிட்டே இருக்குது. ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டும் வந்து மறுபடியும் திருமணம் நடந்தது. இந்த பாடல் அப்படியா எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவரில் மாறுதல் இல்லை. அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் அவர் மாறுகிறதே இல்லை. அவருடைய வார்த்தையிலையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, மாறுகிறதே இல்லை. சூழ்நிலை ஒருவேளை மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தை என்ன பண்ணும், சூழ்நிலையை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அப்படி தான் போட்டிருக்காங்க. சூழ்நிலை மாறினாலும் அவர் வார்த்தை மாறுவதில்லை. என் சூழ்நிலையை மாற்றும் வல்லமை அவரின் வார்த்தையில் உண்டு. ஆமென். என்னுடைய உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய காரியம் மனுஷனிடத்தில் இல்லை, பணத்தினிடத்தில் இல்லை, அவருடைய வார்த்தையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸ் எப்படியா இருக்கு, தாமதம் தடைகள் வந்தாலும் அவர் வார்த்தை அழிவதில்லை, தடைகளை நீக்கும் வல்லமை அவரின் வார்த்தையில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தடைகளை மாற்றக்கூடிய வல்லமை யார் இடத்துல இருக்கு? அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. நமக்கு தடை வந்துச்சு அப்படின்னா மனுஷனால மாற்ற முடியாது, நம்ம வைத்திருக்கிற பண பலத்தினால மாற்ற முடியாது. அதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு பலன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. தெரிந்தவர் எங்களோடு சேர்ந்து பாடுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர்,
அவரில் மாறுதல் இல்லை. அவர் கிருபை தலைமுறை தோறும் மாறுவதில்லை. பாடலாமா? கர்த்தர் நல்லவரே, அவரின் மாறுதல் இல்லையே. அவர் கிருபைகள் தலைமுறை தோறும் மாறுவதில்லையே. சொல்லாம எல்லாரும், கர்த்தர் நல்லவரே, மாறுதல் இல்லையே. அவர் கிருபை தலைமுறை தோறும் மாறுவதில்லையே. சூழ்நிலை மாறினால் அவர் வார்த்தை மாறுவதில்லை. சொல்லாம எல்லாரும், சூழ்நிலை, ஆமாங்க, அவர் வார்த்தை மாறுவதில்லை.
தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆராதனை ஆராதனை, வாக்கு மாறாதவர்க்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, உண்மையுள்ளவர்க்கு ஆராதனை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய சூழ்நிலைகளை அவருடைய வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என்ன அப்படின்னா, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் 4 திசை அடைபடலாம். உலக மனிதர்கள் 4 திசை அடைபட்டால் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவன் ஒண்ணு என்ன பண்ணுவான், நாட்டை விட்டு ஓடுவான், ஊரை விட்டு ஓடுவான், அதான் அவனால முடியும். கடைசியா என்ன பண்ணுவான், சூசைட் பண்ணுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எனக்கு உங்களுக்கும் 4 திசை அடைபட்டாலும் ஒரு திசை ஓப்பன்லயே இருக்குதுங்க. நம்ம வானத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்தா என்னுடைய அப்பா மேல இருந்து அவர் கண் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். யாரை பார்த்து? என் இயேசுவை பார்த்து, உம்முடைய முகத்தை நோக்கி. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கல வசனம். ஒரு நாளும் நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எத்திசை அடைபட்டாலும் எனக்காக உங்களுக்காக ஒரு திசை ஓப்பன்ல இருக்குது. It's open all the time. சொல்லாமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அனையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். ஆமாங்க. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அனையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்கள் ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. ஆமாங்க. வானமும் பூமியும் வார்த்தைகள் மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லாமா? கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையில எல்லா திசைகளும் அடைந்து போயிருக்கலாம். நான் கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது
வெட்கப்பட்டு போவதில்லை இல்லைங்க. நான் அணையும் நினைச்ச தீ எனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது மறுபடியும் 7 மடங்காக எரியும் பொழுது நான் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற நேரத்தில், எல்லா திசையும் அடைந்து போயிருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, என் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லமா, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் அமப்பா, நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் அணையும் என்று நான் எண்ணின இனி 7 மடங்கானாலும். பாடலாமா எல்லாரும்? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், ஆமாங்க, அடையும் அணையும் என்று நான் எண்ணின 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலை மாலை காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. ஆமாங்க, வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறா. காலை மாலை காலையும் மாலை தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கிடுவேன், வெட்கப்படுவதில்லை. மறுபடி சொல்லலாம், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை. உம் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோம் வெட்கப்படுவதில்லை. உம்மை நம்பினோம் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம். ஆமாங்க,
நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஆமாங்க, நல்ல எபினேசரா இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றாருல. 4 திசைகளும் அடைப்பட்டாலும் எனக்காக உங்களுக்காக ஒரு திசை ஓப்பன்ல இருக்குது. நானும் நீங்களும் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அத்திசை எனக்காக எப்பொழுதும் பதிலை தருகிறது. நல்ல எபினேசராய் ஓ என்னை நடத்தி வந்தீரே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல காலை மாலை காலை நடத்தும் உம்முடைய கரத்தை நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாம் கரங்கள் நான் கண்டேன். அப்பாவுக்கு அப்பா ஆயிரம் நன்மைகள் எங்களை சூழ்ந்திட கிருபையும் அன்பும் கொண்டீரப்பா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா அப்பா எங்களை நடத்துறீங்களேப்பா, நன்றி சொல்ல. ஆமாப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மணிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். நடந்த வேளையில
ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஓராமலாராதோ ஓரி கந்தரலாராதலாரமோ ஓதிரலாராய் சந்தரலாமோ ஓரி கந்தரலாரிமோ. நல்ல எபினேசராய் என்னை உங்களை நடத்தி செல்லுகிற தேவன் எபினேசராக. ஓ ஜீசஸ் இயேசுவே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை Hallelujah Jesus, Hallelujah. நல்ல எபினேசரா என்னை நடத்தி பா. நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya, ஆமென் ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஹalleluya. இயேசுவே, ஆமென் ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஹalleluya. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன். Oh yes, உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நான் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா, வெட்கப்படுவதில்லை. ஆமாங்க, 4 திசை அடைப்பட்டாலும் எனக்காக உங்களுக்காக ஒரு திசை ஓப்பன்ல இருக்குது. உலக மனிதர்களுக்கு தான் 4 திசை அடைப்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. எனக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. நான் கண்களை ஏறெடுத்து என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிட்டால், கைகளை ஏறெடுத்து அவருக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நீங்கள் கூப்பிடும் பொழுது எனக்கு உங்களுக்கு நானும் நீங்களும் வெட்கப்படையாதபடி, நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் எனக்கு உங்களுக்கு மறு உத்தரவு அருளி என்னை உங்களையும் நோக்கி கூப்பிட்டு கரத்தை பிடித்து மேலே தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். சொல்லலாம், என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் அப்பா நம்முடைய மகத்தை நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை,
மறு உத்தரவருளி என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அவர் என்னை உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. ஆமாப்பா, நாங்க வெட்கப்படுவதில்லை. நாங்க உங்களை தான்ப்பா பார்க்கிறோம். நாங்க உங்களை மாத்திரம்தான் பார்க்கிறோம். உங்களை மாத்திரம்தான் நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறினாலும், எங்களுடைய நிலைகள் மாறினாலும், ஆனால் நீர் மாறாததே. எங்களுடைய சூழ்நிலைகளை உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்க மாற்றுகிற தேவனப்பா. இந்த கால வேளையில ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அறிந்தவர் நீர் ஒருவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய கண்களை ஏறெடுத்து நாங்கள் பார்க்கிறோம். உம்மை பார்த்ததுனால நாங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. மனிதர்கள் 1000 விதமாக பேசலாம், ஆனா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் பெரியவர். நீர் எங்களோடு இருக்கிறீர்ப்பா. எங்களுடைய கண்களை மாத்திரம் நாங்க மேல நோக்கி பார்க்கிறோம். உண்மையே நோக்கி இருக்கிறது. எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது, வேலைக்காரிகளின் கைகள் தன் எஜமாட்டி நோக்கி இருக்கிறது போல எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை, கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை நாங்கள் உண்மையே நோக்கி இருப்போம்ப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி இருப்போம். எங்களுக்கு உண்மை விட்டா வேற யார் இருக்காப்பா? நாங்கள் உண்மையே நோக்கி இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியானவள் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 2. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவார் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே உடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன், ஆமேன்.